குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு டாக் அண்ட் மார்க். இன்றைக்கி நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக வந்த ஒரு எடிட்டோரியல் பார்க்கலாம். இதுதான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக் அண்ட் மார்க் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் தி பெல் ஐக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம எடிட்டோரியல் பார்க்கலாம். ஸ்டெப் அப் ஆன் தி சிட்டிசன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூரிங் எ பேண்டமிக். ஸோ ஒவ்வொரு குடிமக்களின் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொற்றப்போ அவங்க ஒவ்வொரு குடிமக்களும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம ஹிந்து எடிட்டோரியலோட டாபிக். த சிட்டிசன் மஸ்ட் நாட் ஹைட் தேர் ட்ராவல் அண்ட் கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி அஸ் தி அத்தாரிட்டிஸ் டீல்ஸ் வித் தி பேண்டமிக். ஒவ்வொரு குடிமக்களும் அவங்க பயணம் செய்த இப்போ எங்கேயாவது வந்து தொற்று பரவிட்டு இருக்க இடத்துல பயணம் செஞ்சுருந்தாங்களோ இல்லை அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோட ஒரு கான்டாக்டில் தொடர்பில் இருந்தாங்களோ அவங்களோட தகவல்களை மறைக்கக்கூடாது, அவங்களாவே முன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தா இன்றைக்கி இதோட அவுட்லைன். வித் எ பிக் க்ரைசிஸ் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ க்ரைசிஸ் அப்படின்னா வந்து பார்த்தா நெருக்கடி அப்படிங்கிறத வந்து பார்த்தா க்ரைசிஸ் அப்படிங்கிறது. ஸோ நெருக்கடியான சுச்சுவேஷனில் இட் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு ஒரு சூழ்நிலையில் தான் மிகப்பெரிய பொறுப்பு வந்து வருகிறது அப்படிங்கிறது இதோட இது. In this time of a pandemic, while there is extensive proven value in adopting recommended personal hygiene standard, maintaining public distance, and demanding the state and central provide adequate facility for testing and treatment of the ill, it is also essential to leave the world on the top of the pile. ஸோ பைலுங்கிறதோட மீனிங் வந்து பார்த்தோம்னா குவியல் அப்படிங்கிறது ஒரு மீனிங், தமிழ் மீனிங் குவியல் அப்படின்னு மீனிங் வருது. இங்கிலீஷில் வந்து பார்த்தா லையிங் ஆன் டாப் ஆஃப் தி அனதர். ஸோ இப்போ இதோட மீனிங் வந்து பார்க்கலாம். இந்த தொற்று பரவுவதன் மூலமாக தான் வந்து பார்த்தா ஸோ பேண்டமிக் அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு பரவலாக இருக்கக்கூடிய மக்களிடம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படி தான் வந்து பார்த்தா பேண்டமிக். இந்த டிசீஸ்னால் வந்து பார்த்தோம்னா இது எதை ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா வந்து பார்த்தா ரெக்கமெண்டட் பர்சனல் ஹெல்த் ஹைஜீன் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொருவரும் தன்னோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஒரு இடைவெளி சமூக இடைவெளி ஒருத்தர்கிட்ட இன்னொரு இடைவெளி விட்டு நிற்கிறதையும், டிமாண்டிங் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ப்ரொவைட் அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ். இல்லை மத்திய மாநில அரசுகள் வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு தொற்று இருக்கா, அவங்களோட டிசீஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு டெஸ்ட்டு பரிசோதனை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸையும், அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி இல் அந்த தொற்று இருக்கிறவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்கிறதையும், அண்ட் இட் ஆல்சோ எசென்ஷியல் டு லீவ் தி வேர்ல்ட் ஆன் தி டாப் ஆஃப் தி பைல். இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தா இந்த உலகத்துக்கே அவங்க தலைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்ல வராங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரோட கடமைகள். ஸோ எவ்ரி பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ரிக்வயர்ஸ் கம்யூனிட்டி ரெகக்னேஷன் தட் இஸ் இன் an extraordinary set of circumstances required from ordinary responses. எவ்ரி பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ரிக்வெஸ்ட் கம்யூனிட்டி ரெகக்னேஷன். ஸோ ஒவ்வொரு பொது சுகாதார நிலையங்கள் வந்து பார்த்தோம்னா ரிக்வெஸ்ட் கம்யூனிட்டி ரெகக்னேஷன் தட் திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிக்வயர் ஃப்ரம் ஆர்டினரி ரெஸ்பான்சஸ். ஸோ ஒவ்வொரு பொது சுகாதார நிலையமும் வந்து பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கம்யூனிட்டி ரெகக்னேஷன்ஸ். ஸோ கம்யூனிட்டி ரெகக்னேஷன் அப்படின்னா வந்து பார்த்தா சமூக மறுசீரமைப்பு அப்படிங்கிறது அதோட மீனிங் வருது. அதாவது ஒவ்வொரு பப்ளிக் பொது சுகாதார நிலையமும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நியூஸில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, டெல்லி போய் போயிட்டு வந்தவங்க அவங்க யாருக்கு அவரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பரவி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தா பொது சுகாதார நிலையம் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி அந்த சமூகம் வந்து யாருக்கிட்டையெல்லாம் வந்து பார்த்தா பரவி இருக்குது, அது ரொம்ப பெரிய வேலையாக அவங்களுக்கு இருக்குது. எ ரெஸ்பான்சிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சிட்டிசன் ரைட்ஸ் மே கம் இன் டு பிளே ஆன் இன்வோக்கிங் த ப்ரொவிஷன் ஆஃப் எபிடெமிக் டிசீஸ் ஆக்ட். ஸோ ஒரு பரவக்கூடிய தொற்று இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தா அந்த விதி என்ன சொல்லுது, அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குடிமக்களும் வந்து பார்த்தா தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், வெளியே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத அது சொல்ல வருது. State police have already slapping the cases on violators of lockdown conditions. ஸோ ஆல்ரெடி ஸ்லாப்பிங்னா வந்து பார்த்தா அடிக்கிறது. ஸோ ஸ்டேட் போலீஸ்லாம் வந்து பார்த்தா
ஏற்கனவே வந்து பார்த்தா வெளிய வராதீங்கன்னு சொன்ன ரூல்ஸை மீறி வெளிய வரவங்கள வந்து பார்த்தா அடி பின்னி எடுக்குறாங்க. அதான் அதில சொல்றாங்க. "தி ஆக்ஷன் இஸ் ஆல்சோ பீயிங் டேக்கன் ஆன் தோஸ் ஹூ ஆர் வயலேட் குவாரண்டைன்." ஸோ தனிமைப்படுத்த வேண்டும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தங்க டெல்லி போயிட்டு நம்ம ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவைங்க வந்து நீங்க வெளிய வரக்கூடாது வீட்ட விட்டே. நீங்க காய்கறி வாங்குறதுக்கு கூட வீட்டுக்கு விட்டு வெளிய வரக்கூடாது. யாராவது வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்க சொல்லுங்க. இல்ல நீங்களே மத்தவங்க யாராவது போய் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க பொதுமக்கள் கூட கான்டாக்ட்ல இருக்காதீங்க. தனிமைப்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. அவைங்களும் வெளிய நடமாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் இது போ போலீஸ் வந்து அடி பின்னுறாங்க அப்படிங்கிறத அதில சொல்றாங்க. ஹவெவர் த ஸ்ட்ராங் வெப்பன் தட் ஒன் கேன் அன்லீஷ் அகைன்ஸ்ட் திஸ் பேண்டமிக் இஸ் வித் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆயுதம், இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டு தனிமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அப்படிங்கிறத அந்த லைன்ல சொல்ல வராங்க. த டைம் இஸ் டு சே திஸ் நைஸ்லி இஸ் ஓவர். ஸோ காலம் முடிந்து விட்டது. அன்பாக கூற வேண்டிய காலம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் எ டைம்ஸ் டு இன்சிஸ்ட் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூரிங் த டைம். ஸோ இது என்ன டைம்னு பார்த்தோன்னா, ஒவ்வொருத்தனுக்கும் புரிய வைக்க வேண்டிய நேரம். ஸோ சொல்லி புரிய வைக்கிறதுக்குலாம் இல்ல, நம்மளா புரிய வைக்க வேண்டிய நேரம். ஒவ்வொருத்தனுக்கும் இந்த டைமில் நீ எப்படி இருக்கணும், ஒவ்வொரு குடிமக்கனும் அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய நேரம். டு இன்ஃபார்ம் அத்தாரிட்டிஸ் ஆஃப் ரெலவெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராவல், ஸ்டே இன் குவாரண்டைன் ஈவன் இஃப் எஸ் to inform authorities of relevant history of stable stay in a quarantine even if asymptomatic follow all other protocols. ஏசிம்ப்டோமேட்டிக் அப்படின்னா வந்து பார்த்தா அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தா சிம்டமேட்டிக். ஸோ வெளியே போய் பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, தனிமைப்படுத்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இல்லை தொற்று இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளவங்க, அவங்க வந்து பார்த்தா நிர்வாகத்திடம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு எனக்கு இப்படி இருக்குது, நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கீப்பிங் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் இன் லூப் குட் மேக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது மூலமாக தான் வந்து பார்த்தா வாழ்வா கீப்பிங் த ஹெல்த் அத்தாரிட்டிஸ் இன் லூப். ஸோ சுகாதாரத்தை பாதுகாக்கின்ற அதிகாரிகள் இந்த நல்லா செஞ்சுட்டு வர்றது மூலமாக தான் வந்து பார்த்தா அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது மூலம் தான் ஒருத்தருக்கு வாழ்வா இல்லாட்டி சாவா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் வாலண்டியரிங் இன்ஃபர்மேஷன் வில் ஹெல்ப் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நேரோ டவுன் தி கிளஸ்டர் கேசஸ் சென்டர்ட் அரவுண்ட் தி தப்லீக் ஜமாத் கான்ஃபரன்ஸ் இன் நிசாமுதீன், டெல்லி. ஸோ இண்டிவிஜுவல் வாலண்டியரிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒவ்வொரு குடிமக்களும் அவங்களே முன் வந்து வாலண்டியர்னால் வந்து பார்த்தா அவங்களே முன் வந்து வர்றது வாலண்டியரிங். ஸோ அவங்களே முன் வந்து மத்திய மாநில அரசுகள்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி தப்லீக் ஜமாத் கான்ஃபரன்ஸில் வந்து நான் நிசாமுதீன் டெல்லியில் நான் பங்கேற்றுக்கிட்டேன் அவங்களே சொல்லணும். அப்படி சொல்கிறது மூலமாக தான் வந்து பார்த்தா கிளஸ்டர் அப்படின்னா கொத்து. ஸோ கிளஸ்டர்னால் வந்து பார்த்தா இந்த நோயை வந்து பெருசாக கொத்து அப்படின்னு மீனிங். ஸோ நேரோ டவுன் ஆன் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பரவலை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மீனிங்காக வருது. த ஸ்ப்ரெட் ஆஃப் கேசஸ் ஃப்ரம் திஸ் ஒன் ஸ்பாட் வில் ரிப்போர்ட்லி ஹேட் செவரல் ஃபாரின் நேஷன் ஹூ லேட்டர் டெஸ்டட் பாசிட்டிவ். த ஸ்ப்ரெட் ஆஃப் கேசஸ் ஃப்ரம் திஸ் ஒன் ஸ்பாட், இந்த ஒரு டெல்லி மாநாட்டத்திலிருந்து எல்லாத்துக்கும் பரவி இருக்குது. ஸோ அந்த டெல்லி மாநாட்டிலேருந்து அந்த ஒரு இடத்துல கலந்துக்கிட்டவங்கள்ருந்து எல்லாத்துக்கும் எப்படி பரவுச்சுன்னு பார்த்தோம்னா, செவரல் ஃபாரின் நேஷன்ஸ், ஸோ வெளி நாடுகளிலிருந்து இங்கே இந்த மாநாட்டத்திற்கு வந்திருந்த வெளிநாட்டிலிருந்து இந்த மாநாட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக வந்துள்ளவங்களுக்கு கொரோனா வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதனால் அவங்க கிட்டே இருந்தால் அந்த தொற்று மற்ற எல்லாத்துக்குமே பரவிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. வேறு 6 அமாங் தெம்ஸ் ஹூ அட்டெண்டட் டைட். ஸோ அதில் பல வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து கலந்துக்கிட்ட 6 பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த கொரோனா வைரஸ்னால். ஹேஸ் எமர்ஜ்ட் எ கீ மைல் ஸ்டோன் இந்தியா மேனேஜ்மெண்ட் ஆஃப் எபிடமிக். ஸோ இதுதான் வந்து பார்த்தா அடுத்த தொற்று பரவுவதற்கு இந்தியாவில் காரணமாக இருக்கிறது. த கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் ஆன் March 13, மோர் தென் எ வீக் பிஃபோர் த சண்டே லாக்டவுன். ஸோ 144 தடை உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தா இந்த March 13 இந்த மாநாடு நடந்திருக்கு. சின்ஸ் தென் த பீப்புள் ஃப்ரம் தி கான்ஃபரன்ஸ் மூவ்ட் ஆன் பேக் ஹோம் அண்ட் செவரல் இண்டிவிஜுவல்ஸ் இந்தோனேஷியன் நேஷன்ஸ் வேர் ஹூ பிரசன்டட் அட் நியாசுதீன்
நிசாமுதீன் have tested பாசிட்டிவ். ஸோ அந்த நிசாமுதீன் மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க இந்தோனேஷியா மக்கள் அவங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சு அது அவங்களுக்கு கொரோனா அறிகுறி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. While the state has deployed hotspot containment strategies in ground zero in Delhi, it is a people who had spread out in the community that are absolutely crucial over the next few days to shaping one stretch of the course of epidemic in India. அதாவது ஹாட்ஸ்பாட் அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டெய்ன்மெண்ட், ஸோ கண்டெய்ன்மெண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வட்டம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே அடங்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ டெல்லியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தா ஒரு தடை விதித்து இதுக்குள்ளே நீங்கள் வெளியே போகக்கூடாது, கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை போட்டிருந்தாலும் வந்து பார்த்தா டெல்லி மாநாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பேர்த்துக்கு இன்னும் அதை தொற்று ஒரு சமூகத்திற்கு பரவுவதற்கான இது ஒரு சூழலாக இருக்குது. இன்னும் சில நாட்களில் நம்ம கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கை மூலமாக இந்த தொற்று எவ்வாறு பரவுவதை தடுப்பது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் தான் தெரிய வரப்போகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. while it is an massive exercise to track down all the attendees, இது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை. யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்க யாருக்காரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இட் இஸ் நவ் பிலீவ்ட் தட் thousands ஆஃப் பீப்புள்ஸ் were present. இப்போ நம்புகிறாங்க ஒரு 1000 பேர் வந்து அந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஈச் ஆஃப் தேர் கான்டாக்ட்ஸ் அண்ட் இட் மஸ்ட் ஸ்டில் பி டன். ஸோ 1000 பேர் இப்போ அந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்க. அவங்க யார் யாரோடலாம் வரும்போது பேசிகிட்டு வந்தாங்க, தொடர்பில் வந்தாங்க, அவங்க யாரோட சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்கணும். Some states have already expressed being thwarted without cooperation from the participants. So thwarted, so the expressed being thwarted அப்படின்னா வந்து பார்த்தா முறியடிக்கப்பட்டது அப்படின்ட்டு அர்த்தம். சில மாநிலங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் மாநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கவங்க அவங்களையெல்லாம் வந்து பார்த்தா தனிமைப்படுத்தி மற்றவங்களோடலாம் கான்டாக்டோட இல்லை, அதை வந்து நாங்கள் பரவுவதை முறியடிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் மே லீவ் த ஜாப் half done ஆர் undone, லீடிங் டு டிசாஸ்ட்ரஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ இது வந்து அப்படி முறியடிக்கப்பட்டு இருந்தால் இந்த பரவுவதை நாம் பாதி தடுத்திருக்க வாய்ப்புண்டு. அப்படி இல்லை என்றால் பரவுவதற்கான ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திப்பதற்கான வழிவகுத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் இன்டீட் அண்ட் ஹெர்குலியன் டாஸ்க். ஸோ ஹெர்குலியன்னா வந்து பார்த்தா மீனிங் டிஃபிகல்ட், கடுமையான அப்படிங்கிறத வந்து பார்த்தா ஹெர்குலியன் டாஸ்க். ஸோ அண்ட் மே ஈவன் be considered impossible unless if who went for the meeting and Delhi step up themselves, engage with health authorities, submit themselves to the rest and remain under quarantine for the prescribed period. ஸோ இது இப்போ ரொம்ப யார் யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க, அவங்க யார் கூட தொடர்பில் இருந்தாங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான வேலை. ஸோ அவங்களே வந்து பார்த்தா முன் வந்து நான் வந்து மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன், இவங்களாம் என் கூட பேசிட்டு வந்தவங்க அப்படின்னு அவங்களே முன் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்கிற வரைக்கும் இதை வந்து கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கடினமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமனிடேரியன் அப்படின்னா வந்து பார்த்தா மனிதாபிமான அப்படிங்கிறது தான் ஹியூமனிடேரியன். ஸோ ஹியூமனிடேரியன் சச்சஸ் பேண்டமிக்ஸ் இன்வோக் ஹியூமனிடேரியன் கிரைசஸ் சச்சஸ். ஸோ கிரைசஸ்னால் வந்து பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி கிரைசஸ்னால் அதோட மீனிங்கு நெருக்கடி. அதான் வந்து பார்த்தா கிரைசிஸோட நெருக்கடி. ஸோ இதில் என்ன சொன்ன வராங்க, மனிதாபிமான நெருக்கடிகள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மனிதாபிமானம் இல்லாமல் போகுவது தான் மனிதாபிமான நெருக்கடி. இந்த மனிதாபிமான நெருக்கடி வந்து பார்த்தா தொற்றை விட மிகவும் ஒரு மோசமானது. அது ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிறது. ஸோ ஒரு மனிதராக இருந்தால் அது அவர்களுக்கு மனிதாபிமானம் ஒன்று கண்டிப்பாக வேண்டும். அது அப்படி இல்லைன்னா அது வந்து பரவக்கூடிய தொற்றை விட மிக மோசமானது அப்படின்னு அர்த்தம். பட் ஆல்சோ தேர் பெஸ்ட், த லேட்டர் இஸ் எமினென்ட்லி பாசிபிள். ஸோ எமினென்ட்லினா சிறப்பாக அப்படிங்கிறது மீனிங் தான் எமினென்ட்லி. ஆஸ் லாங் அஸ் த பீப்புள் பிலீவ் தட் த எனிமி இஸ் பேண்டமிக் அண்ட் ஆக்ட் ரெஸ்பான்சிபிளி. ஸோ எல்லாருமே மக்கள் வந்து சிறப்பாக உணரணும். என்னென்னு வந்து பார்த்தா அவங்களோட எனிமி, அதாவது பகைவன் யாருன்னு பார்த்தோம்னா தொற்று,
அதற்கு அவங்களோட கடமைகளை அந்த தொற்று ஒழிப்பதற்கான கடமைகளை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இதில் சொல்ல வராங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது போல் டெய்லி உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல் தமிழில் நீங்கள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் டாக் அண்ட் மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு ப்ரெஸ் தி பெல் ஐக்கான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே.